அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருநாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் சார்பாக இன்றைய தினத்திலே இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறிலே இறை செய்தியை வழங்குவதற்காக இந்த இடத்திலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த சபையினுடைய ஸ்தல போதகர் ஐயா ரெவரண்ட் செல்வன் ஐயா அவர்களுக்கும், அவருக்கு நான் இந்த நேரத்திலே என்னை அறிமுகப்படுத்திய எங்களுடைய இந்நாள் மாணவர் திருமிகு சாலமன் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் உண்மையிலேயே ஒரு சிறப்பான நாள் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நாளுக்குரிய கருப்பொருளும் உண்மையிலேயே ஒரு தேவையான ஒரு கருப்பொருளாக இருக்கின்றது. அதாவது சுற்றுச்சூழல் ஞாயிறு என்று சொல்லுகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையின் கருப்பொருளை சார்ந்து உங்கள் மத்தியிலே இறை செய்தியை கொண்டு வருவதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நேரத்திலே நான் ஆண்டவரை நினைத்து மீண்டுமாக உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். அனைவரும் ஒரு சில வினாடிகள் அமைதியாக இருந்து இறை பிரசனத்தை உணர்வோம். வாரும் தூயாவியே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சங்களிலே உம்முடைய அன்பின் தீயை மூட்டியருளும். அந்த ஒளியிலே நாங்கள் உம்மை கண்டுகொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய பார்வையிலே ஏற்புடையதாக இருப்பதாக சுவாமி. ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலேயும் கூட இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறை குறித்து நாம் சிந்திப்பதற்காக நமக்கு 3 திருமறை பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 3 திருமறை பகுதிகள், முதலாவது பகுதி எசேக்கியேல் 36:24 36 வசனங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 18 இருந்து 25 வசனங்கள், யோவான் 20ஆம் அதிகாரம் 19 23 வசனங்கள் ஆகிய இந்த 3 பகுதிகளை குறித்தும் நாம் யோசிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலேயும் கூட முறையாக வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதம் 148வது சங்கீதம். இந்த சங்கீதம் எனக்கு மிகவும் பிடித்தமான சங்கீதம். அடிக்கடி நான் இதை வாசிப்பதுண்டு. வீடுகளிலே பிறந்த நாளுக்காகவும், இன்னுமாக வளைகாப்பு நிகழ்ச்சிக்காகவும், இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காகவும் மிகவும் சந்தோஷமாக கூடுகின்ற இடங்களிலே நான் அதிகமாக வாசிக்க விரும்புகின்ற திருமறை பகுதி இந்த சங்கீதம் 148வது சங்கீதம். இந்த 148வது சங்கீதத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு இயற்கையும், ஒவ்வொரு உயிர் சூழலும், ஒவ்வொரு விதமான படைப்புகளும் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும், கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று அங்கே இருக்கிறது. வானத்து மச்சங்களே, வானத்து நட்சத்திரங்களே, ஆகாயத்து பறவைகளே, கடலின் மச்சங்களே என்று சொல்லி இப்படி மேலிருந்து கீழ் வரை இருக்கின்ற படைப்பின் ஒவ்வொரு நுணுக்கமான காரியமும், மனிதர்களே, பெரியவர்களே, சிறியவர்களே, வாலிபர்களே, பெரியவர்களே, வீட்டிலே இருக்கின்றவர்களே, பெரியவர்களே, எல்லோருமாக இணைந்து கடவுளை போற்றுங்கள் என்று அந்த இடத்திலே இருக்கும். உண்மையிலேயே நாம் இந்த நேரத்திலே, அந்த நாளிலேயும் கூட இந்த வசனத்தை இந்த நேரத்திலே தெரிவு செய்தவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன், பாராட்டுகின்றேன். இந்த சங்கீதம் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் நாம் அடிக்கடி வாசிக்க வேண்டிய சங்கீதமாக இருக்கின்றது. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாளிலேயும் கூட இந்த செய்தியை ஒழுங்கு செய்வதற்கு முன்பதாக நான் பேசிக்கொண்டிருந்தேன், ஒரு நண்பரோடு பேசிக்கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், இன்றைக்கு சுற்றுச்சூழல் ஞாயிறு, நாம் எப்படி இதை இறையிலோடு சம்பந்தப்படுத்தி பேசுவது? இது ஒரு செக்குலர் சப்ஜெக்ட் ஆச்சே, சமூக நீதி சார்ந்த சப்ஜெக்ட் ஆச்சே, இதிலே இயற்கை அழிக்கப்படுகின்றது, இயற்கை சுரண்டப்படுகின்றது போன்ற தலைப்புகளை பற்றி தானே பேசுவார்கள். இது சமூக ஆய்வு சார்ந்த சப்ஜெக்ட் ஆச்சு. டிடிஎஸ்ல இருக்கிற நீங்கள் எல்லாரும் இதை அதிகமாக பேசியிருப்பீர்கள், உங்களுக்கு என்ன, நீங்கள் பேசிவிடுவீர்கள் என்று சொன்னார்கள். இதிலே இறையியல் எங்கே இருக்கின்றது, ஆன்மீகம் எங்கே இருக்கிறது என்று ஒரு சவாலான கேள்வியோடு கூட எங்களுடைய உரையாடல் அமைந்திருந்தது. அன்பர்களே, இது உண்மையிலேயே ஒரு சவாலான ஒரு கேள்விதான். அடிப்படையிலே இதனை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது நான் அவரிடத்திலே சொன்னேன், எப்படி நீங்கள் இதிலே இறையியல் இல்லை என்று சொல்லிவிடவும், எப்படி நீங்கள் இதிலே ஆன்மீகம் இல்லை என்று சொல்லிவிடலாம் என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார்,
சரி, இது எப்படி இறையியல் என்று சொல்லுங்களே அப்படி என்று கேட்டார். கடவுள் ஆரம்பத்திலே படைத்த பொழுது இயற்கையைத்தான் படைத்தார். கடவுள் ஆரம்பத்திலே முதலாவதாக இயற்கையைத்தான் உருவாக்கினார். ஆமா, இல்ல கடவுளுக்கு வேற வேலை இல்லையோ அப்படின்னு கேட்டார். சொன்னேன், அப்ப இது இயற்கைக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இல்லையா, இது இறையியல் சார்ந்த தலைப்பு இல்லையா என்று கேட்டேன். படைத்த கடவுள் அதை நல்லது என்று கண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். அந்த தான் படைத்த கடவுளை அவர் அழிக்க விரும்பவில்லை என்று பார்க்கின்றோம். தான் அழிக்க விரும்பவில்லை, நான் உங்களை அழிக்க மாட்டேன் என்பதற்கு கடவுள் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டுள்ளார் இயற்கையோடு கூட. தொடக்க நூல் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையேயான தலைமுறை தோறும் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கின்றேன். எனக்கும் மண்ணுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் என்று சொன்னார். கடவுள் செய்த உடன்படிக்கையின் அடையாளமாக வானவில் இருக்கின்றது. இனிமேல் நான் மனுக்குலத்தை தண்ணீரினால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த உடன்படிக்கை, இனிமேல் மனுக்குலம் அழிக்கப்படாது என்று சொல்லுகின்ற அந்த உடன்படிக்கையை நாம் இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக கடவுள் முதலாவது இயற்கையை படைத்தார். இயற்கை முழுவதையும் படைத்து தாம் படைத்தவற்றை பார்த்து நல்லது என்று கண்டார். அந்த நல்லது என்று கண்டவற்றை அவர் அழிக்க மாட்டேன் என்கின்ற ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுக்கின்றதை, உடன்படிக்கை செய்கிறதையும் நாம் பார்க்கின்றோம். அப்போ கடவுள் நாம் வாழ்கின்ற இந்த உயிர் சூழலை, கடவுள் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தை அவர் நேசிக்கின்றார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதன் பின்னால் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், கடவுள் இந்த இயற்கையோடு மனிதர்களோடு வைத்திருக்கின்ற இந்த உறவை நமக்கு உறுதிப்படுத்துகின்ற ஒரு ஆன்மீக விஷயம் என்ன என்று சொன்னால், இந்த ஆர்கானிக் ரிலேஷன்ஷிப் என்று சொல்வது. அதாவது நாம் இயற்கையோடு வைத்திருக்கின்ற அந்த ஒரு உறுதிப்பாடு, அந்த ஒரு நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு எதை வைத்து உறுதிப்படுகிறது என்று சொன்னால், நாம் சுவாசிக்கின்ற அந்த காற்றை வைத்து உறுதிப்படுத்துகின்றது. அதாவது கடவுள் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை நம் மீது ஊதி நமக்கு உயிர் கொடுக்கின்றார். நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்பதற்கு இயற்கை பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக நாம் எதை வைத்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும்? அந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த அந்த உண்மை என்ன, இயற்கை அறிவியல் உண்மை, சயின்டிபிக் ஃபேக்ட் என்ன என்று சொன்னால், நாம் சுவாசித்தல். நாம் சுவாசிக்கின்ற காற்று இயற்கையின் மூலமாக நடைபெறுகின்றது. I am existing because I am breathing. அந்த நாம் பிரீத் பண்ற அந்த விஷயம் என்பது, நான் சுவாசிக்கின்றேன் என்கின்ற அந்த விஷயம் என்பது இயற்கையிலே இருந்து வருகின்றது. இதைத்தான் ஆர்கானிக் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுகின்றோம். நாம் இயற்கையை சார்ந்திருக்கின்றோம், இயற்கை நம்மை சார்ந்திருக்கின்றது. இந்த ஒரு நல்ல ஒரு இந்த பிணைந்த இந்த உறவு இருக்குது இல்லைங்களா, இந்த உறவைத்தான் ஆர்கானிக் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுகின்றோம். இதை நாம் கடவுளோடு இணைத்து பார்க்கின்றோம். கடவுளுடைய அந்த ஜீவ சுவாசம் நம்முள்ளாக இருக்கின்றது, நாம் இயற்கை சார்ந்திருக்கின்றோம், இயற்கை கடவுள் படைத்தது என்று சொல்லி, இப்படி இந்த மாதிரியான ஒரு முக்கோண வடிவத்திலே நாம் இயற்கையோடும் கடவுளோடும் இணைந்ததினாலே நாம் உயிரோடு இருக்கின்றோம். இந்த உயிரோடு இருப்பதற்கு நாம் சுவாசிக்க வேண்டும். இந்த சுவாசித்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் மனிதர்களுடைய இருத்தல் நிலையே. I am existing because of this breath, oxygen in the air. நான் அது இல்லைன்னா எனக்கு மூச்சு நின்று விடும். அப்போ இந்த ஆர்கானிக் ரிலேஷன்ஷிப் இது சுற்றுச்சூழல் சார்ந்தது, இயற்கை சூழல் சார்ந்தது, உயிர் சூழல் சார்ந்தது. மிக அருமையான ஒரு பாடல் இருக்கின்றது டிடிஎஸ் உடைய வரலாற்றிலே. அந்த 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 பாடல் மோகன்ராஜ் பீட்டர் ஐயா அவர்கள், என்னுடைய முன்னாள் ஆசிரியர், அவர்கள் பாடிய பாடல். அது ரொம்ப பொருளுள்ள பாடல். அந்த பாடல் இவ்வாறாக இருக்கின்றது: வாழ்வை வழங்கும் இறைவன் இயேசுவே, வழியை மறந்தேன் வழியை காட்டுமே, குறிக்கோள் அறிய குருசை பார்க்கிறேன், கிறிஸ்துவே உம் இருவை கேட்கிறேன்,
சிறப்பாக கடந்து போகின்றது. அதில் அவர் ஒரு சொல்வார், மண்ணில் உந்தன் அன்பை உணர்கின்றேன், உம்மில் வாழ்ந்து உய்ய விளைகின்றேன், மீட்பின் பாத்திரம் கொண்டு துதிக்கின்றேன், முடிவு மட்டும் என்னை தருகின்றேன். இந்த இயற்கை, இந்த இயற்கையிலே நாம் சுவாசிக்கின்ற இந்த சுவாச காற்று, இந்த சுவாச காற்று கடவுளுடைய வெளிப்படுத்திய கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, இது தொடர்ந்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்பதற்கு இந்த இவருடைய பாடல் ஒரு மிகவும் கருத்தாளமிக்க ஒரு பாடலாக இருக்கின்றது. ஆக இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறிலே நாம் இயற்கையை மட்டும் பாதுகாக்க வேண்டியவர்கள் அல்ல, நாம் நம்மையும் பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்மை நாம் பாதுகாப்பது என்பதும் இயற்கையை நாம் பாதுகாப்பு என்பதும் நம்முடைய வாழ்க்கையை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகளிலே அது வெளிப்பட வேண்டும். அப்படிப்பட்ட முயற்சிகளிலே நாம் வெளிப்படுவதற்கு இன்றைக்குள்ள திருமறை பகுதிகள் எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கலாம். இன்று 3 திருமறை பகுதிகள் வாசிக்கப்பட்டன. அது ஒன்று எசேக்கியேல் புத்தகம், ரோமர் புத்தகம், யோவான் புத்தகம். இந்த எசேக்கியேலை பார்த்தீர்கள் என்று சொன்னால், எசேக்கியேல் நூல் மிகவும் அது எழுதப்பட்ட கால சூழ்நிலை ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போவதற்கு முன்பும் சிறைப்பட்டு போன பின்பும் அவர்கள் எதிர்பார்த்து, நம்மளை யாராவது வந்து விடுவிக்க மாட்டார்களா, இந்த சூழ்நிலையிலே இருந்து நாம் விடுவித்து போய்விடுவோமா என்று எதிர்பார்த்து காத்திருந்த சூழலிலே அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படுகின்ற அந்த ஒரு எச்சரிக்கை, அதே வேளை வாக்குத்தத்தமும் தரப்படுகின்றது இந்த எசேக்கியேல் புத்தகத்திலே. இதுல இந்த எசேக்கியேல் புத்தகம் நீங்கள் 36ஆம் அதிகாரம் 24 இருந்து 36 வரை வசனங்கள் இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே 3 முக்கியமான வசனங்களை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண விரும்புகின்றேன். முதலாவது வசனம் 36-26 வசனம், புதிய ஆவியை உங்களுக்குள்ளாக புகுத்துவேன் என்று இருக்கின்றது. நீங்கள் இந்த 3 திருமறை பகுதிகளை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 3 திருமறை பகுதியும் இணைக்கின்ற ஒரு மைய வசனம் இருக்கின்றது. இந்த எசேக்கியேல்ல 26வது வசனம், புதிய ஆவியை உங்களுக்குள்ளாக செலுத்துவேன் என்று சொன்ன அந்த வசனம். நீங்கள் ரோமர்ல பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே தூய ஆவியை பெற்றுக்கொள்ள நாடும் எதிர்நோக்கி காத்திருப்பார்கள். பெற்றுக்கொண்ட நாமும், தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும், நாம் எதிர்பார்க்க இருக்கின்ற இந்த புதிய வானம் புதிய பூமியை பற்றிய ஒரு காட்சி அங்கே சொல்லப்படுகின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யோவானிலே நீங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இருக்கும், யோவான் 20-22. ஆக இந்த 3 பகுதியுமே இணைக்கின்ற ஒரே மைய டினாமினேட்டர் என்ன என்று சொன்னால் தூய ஆவி, கடவுளின் ஆவி. பழைய ஏற்பாட்டிலே கடவுளின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது, புதிய ஏற்பாட்டிலே தூய ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கடவுளின் ஆவியை, புதிய ஆவியை உங்களுக்குள்ளாக உட்படுத்துவேன் என்கின்ற அந்த வாக்கு தத்துவம் எசேக்கியேல் மூலமாக தரப்படுகின்றது. ரோமரிலே 8ஆம் வசனத்திலே நீங்கள் எல்லாரும் கடவுளுடைய ஆவியை பெற்றுள்ளீர்கள், அப்ப உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்க வேண்டும்? அந்த எதிர்பார்ப்பு எதை நோக்கியதாக இருக்க வேண்டும்? உங்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த ஒரு ஆர்வம், உற்சாகம், துடிப்பு, அந்த வேதனை, அந்த ஒரு அகனி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. யோவானிலே நீங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறீர்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கின்ற அந்த சக்தி, உந்து சக்தி இருக்கு இல்லைங்களா, அந்த உயிர்த்தெழுதலின் சக்தி, அந்த சக்தியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே எசேக்கியேல் என்பதற்கு பொருள் ஆண்டவர் ஆற்றல் அளிப்பார் என்று பொருள்படுகின்றது. உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த, வரலாற்றிலே மிகவும் தெரிந்த ஒரு இறைப்பணியாளர் ஐடா ஸ்கட்டர் அம்மா அவர்கள் வேலூரிலே வந்து அந்த வேலூர் மருத்துவமனையை ஆரம்பிக்கும் முன்பதாக அங்கே எந்த விதமான அமைப்புமே இல்லை, மருத்துவமனை இல்லை. அவர் ஆரம்பித்த அந்த மருத்துவமனையை ஆரம்பிக்கும் போது 4 மிகவும் குறைந்த படுக்கை தான் இருந்தது. அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர் ஒரு பெண்ணாக இருப்பதனாலே அவரை நிறைய பேர் உற்சாகப்படுத்தவில்லை. முன்னால் இது முடியாது என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள்.
அப்பொழுது இதெல்லாம் நான் எப்படி செய்வேன் என்று அவர்கள் மலைத்து போய்விடவில்லை. அந்த அம்மா சொன்னார்கள், God will provide என்று சொன்னார்கள். God will provide என்று சொன்னார்கள். இங்கே எசேக்கியேலினுடைய பொருள் என்னவென்று சொன்னார், ஆண்டவர் ஆற்றல் அளிப்பார் என்று இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழல் மிகவும் நெருக்கடியான ஒரு சூழல். வாழ்வுரிமையும் வாழ்வாதாரங்களும் அதற்கான ஒரு உறுதிப்பாடும் இல்லாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. பயம் பயம் என்பது ஒரு சமயமாக ஆகிவிட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் ஆற்றல் அளிப்பார் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையிலே நாம் கடந்து வர அழைக்கப்படுகின்றோம். அதை குறித்து தான் நம் சூழ்ந்திருக்கின்ற இந்த சுற்றுச்சூழல் நமக்கு உதவி செய்வதாக இருக்கின்றது. இயற்கை தானாகவே இந்த படைப்புகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு இயற்கை தானாகவே ஒரு முயற்சி எடுக்கும். இயற்கை மக்களை காப்பாற்றும் என்கின்ற ஒரு உறுதிப்பாடு நமக்கு தேவை இருக்கின்றது. எப்பொழுது நாம் இயற்கையை சுரண்டாமல் இருக்கும் பொழுது. அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ முறை சொல்லி பார்த்தும் இந்த ஓசோன் லேயர்லே ஓட்டை விழுவதற்கு நாம் தயாரிக்கின்ற பொருட்கள், நம்முடைய தேவைகள் அதிகமாவதனாலே, அதற்காக ஏற்படுகின்ற இந்த உற்பத்தி அதிகமாவதனாலே இந்த சுற்றுச்சூழல் வெப்பமயமாகி ஓசோன் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்களை நிறுத்தவில்லை. சிலர் சொன்னார்கள், நாங்கள் விமானங்களிலே செல்வதை குறைத்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய கூட்டங்களை எல்லாம் நாங்கள் அங்காங்கே இருந்து இப்பொழுது நடப்பது போல வெபினார், ஜூம் மீட்டிங்களை நடத்த இருக்கின்றோம், அதனால் வான ஊர்திகள் செல்லும் பொழுது வானமண்டலம் சூடாக்கப்படாமல் இருக்கும் என்று பேசினார்கள். ஆனால் குறைந்த பாடில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அது குறைந்திருக்கின்றது. இயற்கை எடுக்கின்ற ஒரு அணுகுமுறை, இயற்கை தன்னை கட்டுப்படுத்த அதற்கு தெரியும், ஆனால் மனிதர்களுக்கு தங்களை கட்டுப்படுத்த அவர்களுக்கு தெரியவில்லை. இங்கே இது போன்ற விஷயங்கள் நமக்கு ஒரு உந்துதலை தருகின்றது. இந்த சுற்றுச்சூழலை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது மிக அவசியமாக இருக்கின்றது. பிலிப்பைன்ஸ் நாட்டிலே ஒரு குழுவினர், பழங்குடியினர் இருக்கின்றார்கள். அவர்களை நேட்டிவ் பீப்புள் என்று அழைக்கிறார்கள், நேச்சர்ஸ் லவர்ஸ் என்று அழைக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கென்று சொந்தமாக நிலம் வைத்துக் கொள்வது கிடையாது. நிலத்தை அவர்கள் பட்டா போட்டு உரிமை கொண்டாடுவது கிடையாது. நிலம் கடவுளுடையது, பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடையவைகள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த இடத்திலே அந்த நிலத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், விதைக்கிறார்கள், பயிர் செய்கிறார்கள், தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்கிறார்கள். பார்ட்டர் சிஸ்டம். அவர்களிடத்திலே விளைந்ததை அவர்கள் வாங்கி கொள்ளுகிறார்கள். உயிர் வாழ்வதற்கு எது தேவையோ, அந்த மண்ணிலே எது விளையுமோ அதை விளைவிக்கிறார்கள். அது அதிகமாகும் பொழுது அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆப்பிரிக்காவிலே பழங்குடியினர்கள் இப்படி செய்கிறார்கள். தங்களுக்கு அந்த இடத்திலே என்ன விளையுமோ அந்த விளைச்சலை அவர்கள் சாப்பிட்டு உயிர் வாழ்கின்றார்கள். இதே போன்று ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் நிறைய பழங்குடியின மக்கள் தாங்கள் வெளியேறி போய் எதையும் வாங்கி சாப்பிடுவது கிடையாது. அங்கே விளைகின்றவற்றை சாப்பிடுகிறார்கள். வால்பாறையிலே நான் இந்த மாதிரியான பழங்குடி மக்களை பார்த்தேன். ஊட்டியிலே இந்த மாதிரியான பழங்குடி மக்களை பார்த்தேன். என்னுடைய அடையாளம் இந்த பழங்குடியினுடைய அடையாளமாக இருக்கின்றது. நான் ஊட்டியிலே, என்னுடைய தாயார் ஊட்டியை சார்ந்தவர்கள், நான் அங்கே இருந்து வருகின்றேன். எங்களுடைய குடும்பத்திலே இது மாதிரியான விஷயங்களை நான் நிறைய பார்த்திருக்கின்றேன். என்னுடைய தாயார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். எங்களுடைய பழங்குடி இனத்தவர்கள் எப்படி வாழ்ந்து வந்தார்கள் என்பதை பகிர்ந்து கொள்வார்கள். இப்படி நிலத்தின் மீதும் பொருளாசையின் மீதும் நாம் நம்மை விலக்கிக் கொள்ளும் பொழுது, பற்று வைக்காமல் இருக்கும் பொழுது இந்த சுற்றுச்சூழல் நிச்சயமாக பாதுகாக்கப்படும். அப்படி பாதுகாக்கப்படும் பொழுது நமக்கு நம்முடைய உயிர் சூழல் பாதுகாக்கப்படும்.
நம்முடைய உயிர் சூழல் இன்னும் பெருகும் பொழுது நாம் இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்கு நமக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும். அதிலே நமக்கு மூன்று சக்தியாக இருக்கும். நாம் இந்த உலகத்திலே உயிர் வாழ முடியும். அப்படி உயிர் வாழ்வதை நாம் நன்றாக இருப்பதே கடவுள் விரும்புகின்றார். இந்த மாதிரியாக நாம் உயிர் வாழும் பொழுது நாம் எல்லாரும் இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா வளங்களையும் சமமாக பகிர்வதற்கும் சமமாக பயன்படுத்திக் கொள்வதற்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆக இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறு என்று சொல்வது நாம் ஏதோ 4 மரம் வளர்க்க வேண்டும், அல்லது நாம் இந்த மரங்கள் வைத்திருப்பவரை கூப்பிட்டு பாராட்டு தெரிவிக்க வேண்டும், அல்லது யாருக்காவது மரக்கன்றுகளை நாம் ஒரு அடையாளமாக கொடுத்து நீங்கள் மரம் வளங்கள் என்று சொல்லி அதிலே ஈடுபட வேண்டும் என்பது மட்டும் இந்த காரியமாக இல்லாதபடிக்கு நாம் இன்றைக்கு உயிர் வாழ்கின்றோம் என்பதே இந்த உயிர் சூழல் பாதுகாக்கப்படுவதன் மூலமாக இதை கடவுள் விரும்புகின்றார். அதற்கான் அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரோமர்லே படைப்பனைத்தும் கர்ப்ப வேதனைப்படுகின்றது என்று இருக்கிறது. இந்த உலகம் என்ன பண்ணா, ஒரு கர்ப்ப வேதனைப்படுகின்ற பெண்ணை போல இட் இஸ் ஸ்ட்ரகிளிங் டு பிரிங் அவுட் சம்திங். இந்த உலகம் இந்த மாதிரியான நெருக்கடிக்குள்ளாக போகும் பொழுது இட் இஸ் ஸ்ட்ரகிளிங் என்று இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு இயற்கையை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு இயற்கை நம்மை நேசிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சிந்தனை ஆண்டவர் நமக்கு தர. உலகத்தை கடவுள் படைத்து நல்லது என்று கண்டார். அந்த நல்ல உலகத்தை கடவுள் அழிக்க விரும்பவில்லை. அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கின்றார். அதற்கு அடையாளமாக ஒரு வானவில்லை உருவாக்கி இருக்கின்றார். நாம் அவ்வப்போது சோர்ந்து போகும்போதுதான் உற்சாகப்படுத்தி நமக்கு தூய ஆவியை நம் உள்ளாகக்குள் செலுத்தி நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். நாம் அதை நம்பி கடந்து வர அழைக்கப்படுகின்றோம். அதற்கான ஒரு நல்ல ஒரு சிந்தனையை ஆண்டவர் இந்த காலகட்டங்களிலே நமக்கு அருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அனைத்து அருள்படைகளுக்கும் ஆற்றலுக்கும் காரணமாய் இருக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளின் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலேயும் கூட கேட்ட செய்தியின் வாயிலாக நாங்கள் சுற்றுச்சூழலை நேசிக்கவும் ஆண்டவரே, நாங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான இந்த சூழல் எங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கவும் அதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் இதிலே கடந்து வர நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு கடந்து வர நீர் கிருபை செய்தருளும். அனைத்தையும் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமேன்.